மாற்றுக் கட்சியினர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா குற்றச்சாட்டு வைக்கிறது. இந்த செருப்பெல்லாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணுவாங்க? ஜெனரேட்டர் ஒரு வீடியோ இருக்கா? முக்கியமா அதுல ஆபாச வார்த்தைகள்லாம் நிறைய ஆடியோ இதெல்லாம் வருது. அப்படி ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் பத்திரிகைகள் இருக்கு. எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க. ஆங்கில தொலைக்காட்சி, சில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. சில சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா? வெளிப்படையா பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம, இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவா ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பா? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? பிராக்டிகலா யோசிச்சுப்பாரு. இப்போ நீங்க ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? பொதுவான ஒரு கேள்வி கேட்கறேன், எப்படி அனுமதிப்பாங்க? இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க இருக்காங்க. யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீங்க முதல்ல பத்திரிகையாளர் நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல நீங்க எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு லைவ் வந்துச்சு. இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. கொஞ்சம் முன்னாடி போலாம். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்ப கூட இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகல. அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல, அதுதான் நாங்க ஊட்டியும் காட்டும். அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பை உடைச்சு உள்ள போய் அதன் மூலியமா அது சப்ளை கட் பண்றாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் அவங்க பாத்துருக்காங்க. நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணிருக்கீங்க. இதுல எந்த இடங்கள்ல யாராவது நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த கட்சியோட தலைவர் மேல செருப்பு வீசினது அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் 5 இடத்துல கூட்டம் நடந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். தம்பி அந்த வீடியோ கொஞ்சம், அதாவது நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கைய வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறாரு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்கறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லிதான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க. அதுல அந்த நீங்க அது லைவ்லயும் பாத்தீங்க, சில சேனல்கள் அது லைவும் போட்டிருந்தீங்க. அது போடுங்க. முழுசா போடுங்க.
ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது. என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி போட்டு. அதுல அந்த கீழ இருந்து அவங்க நீங்க பாத்துருக்கீங்க, இப்ப பாக்குறீங்கல்ல, கீழ இருந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்கறாங்க. கீழ இருந்து உதவிகளை கேட்கறாங்க. அந்த உதவிகள் கேட்கும் போது யாரும் அதை கவனிக்கல. அதன் பிறகுதான் அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க போட்ட லைவ் தான், வேற யாரும் நாங்க யாரும் புதுசா போய் எடுக்கலையே. எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியால போட்ட லைவ் தான் நாங்களும் இதுல இருந்து எடுத்திருக்கிறோம்.